அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். நம்ம ப்ரீ போல்லேருந்து எக்ஸிட் போல் வரைக்கும் எல்லாமே பேசியிருந்தோம். நம்ம எக்ஸிட் போல் வந்து ரொம்ப விமர்சித்து பேசியிருந்தோம். அப்படிலாம் ஒன்று நடக்கவே நடக்காதுன்றத. ஆனால் மறுநாளே களம் வந்து வேறு ஒன்றா மாறி இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒன்று வந்து நடந்துட்டு இருக்குது. வீரநடை வெற்றி நடை போடும் காங்கிரஸ் அப்படின்றது மார்ஜின் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. அது இன்னும் எண்டில் தான் தெரியும் இந்த நாளுடைய இறுதியில். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து அதிகமாக நம்ம பேசவே மாட்டோம். 39 தொகுதி கண்டிப்பாக வந்து வெற்றி தான் அப்படின்ற நிலை தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து விருதுநகரில் 1000 2000 ஓட்டு முன்ன பின்ன போயிட்டுருக்கு. விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விருதுநகர் தொகுதி. சௌமியா நிற்கிற தருமபுரி தொகுதியில் வந்து 30,000 20,000 அந்த வாக்கு வித்தியாசத்தில் முன்ன பின்ன போயிட்டுருக்காங்க. ஏற்கனவே வந்து 2 தொகுதிகள் 2019 கன்னியாகுமரியில் பாஜக ஜெயித்தாங்க, தருமபுரியில் அன்புமணி ஜெயிச்சார். அதே நிலை வந்து இப்போ தருமபுரியிலையும் பாமக தான் மேலே வந்துட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் அந்த ஒரு தொகுதி மட்டும் ரொம்ப இதுவாக இருக்குது? இல்லை, நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்றது வந்து ஒரு ஆன்டி பிஜேபி இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு மாநிலம். ஆனால் தருமபுரியில் பாஜகவுடன் கூட்டணி வச்சு தான் பாமக போராடுறாங்க. இப்போ அந்த ட்ரெண்டு இப்போவுமே வந்து பெரும்பான்மையாக தொடருது. பல தொகுதிகளில் நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லட்சக்கணக்கில் மார்ஜின் வந்து இருக்குது. சில இடங்களில் 50,000 30,000 இப்படி வந்து இருக்குது. முக்கியமாக வந்து நீங்கள் இப்போ பாமக வந்து லீடிங்கு, அது வந்து பிஜேபி கூட்டணின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது பாமக. விருதுநகரில் வந்து லீடிங்கோ ட்ரெயிலிங்கோ மாறி மாறி வர்றது வந்து தேமுதிக, அது வந்து அதிமுக கூட்டணி. இப்போ நீங்கள் பிரதானமாக நீங்கள் கேட்க வேண்டியது, அண்ணாமலை என்ன ஆனார், எல்முருகன் என்ன ஆனார், தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தெலுங்கானா கவர்னர்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து நிறுத்துனீங்களே தென் சென்னையில், அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு? எல்முருகன் வந்து ஊட்டியில் வந்து என்ன ஆச்சு? இதுதான் முக்கியமாக கேட்கணும். இப்போ அதெல்லாம் பாஜக வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியதாக இருந்தது. திருநெல்வேலி சொல்லுவாங்க, கோயம்புத்தூர், இதெல்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். அந்த எக்ஸிட் போலில் வந்து அந்த 5 சீட்டு வந்து அந்த 3 சீட்டில் வந்து 3 சீட்டை வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ அவர்கள்லாம் வந்து இப்போ மோடி தோப்பாரானா யாராலையுமே சொல்ல மாட்டாங்க மோடி தோக்க மாட்டார், ஜெயிப்பாருன்னு தான். ராகுல் காந்தி தோப்பாரானா அது அதே மாதிரி நிலைமை தான் அண்ணாமலைக்கு. ஆனால் அவர் வந்து 3வது இடத்துக்கு போகிறாரு, 2வது இடத்துக்கு வர்றாரு, முதல் இடத்துக்கு வரவே மாட்டேன்றாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து ஒரு உண்மை வந்து என்ன தெரியுமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை, அண்ணாமலைக்கோ தமிழிசைக்கோ எல்முருகனுக்கோ இந்த இதில் போட்டிடுறதுக்கே முதல்ல விருப்பம் இல்லை. இப்போ பிஜேபி வம்படியாக வந்து ஒரு பிரபலமான முகங்களை வந்து நிறுத்தினால்தான் ஒரு ஃபைட் வந்து காட்ட முடியும் அப்படின்றதுக்காக தான் இறக்குனாங்க. மற்றபடி அவங்களுக்கெல்லாம் தோற்றுருவோன்னு உள்ளூரவே வந்து தெரியும். ஒரு வழி இல்லாமல் தான் வந்து அரை மனசாக தான் வந்து நின்னாங்க. இங்கே தோற்றா கூட நமக்கு மத்தியில் வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சிரும், மோடி 3வது முறையாக பிரதமர் வந்துடுவாங்க, அதை பேசி வந்து இந்த தோல்வியை சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. மோடி கூட கன்னியாகுமரிக்கு வந்தபோது ஒருத்தரையும் உள்ள விடலை. பொன் ராதாகிருஷ்ணன்லாம் வந்து அங்கே பக்கத்தில் வரைக்கும் போனார், முடியாது அப்படின்னு எல்லாம் திரும்ப போயிட்டாங்க. இப்போ இவர்கள் வந்து தோல்வி அடைந்தது தான் நம்ம முக்கியமாக வந்து பார்க்கணும். நீங்கள் கேட்டீங்க தருமபுரியில் வந்து சௌமியா அன்புமணி வந்து போட்டியிடுறதுனால ரொம்ப பாமக வந்து தனது ஒட்டுமொத்த சக்திகளையும் அங்கே குவித்து வந்து தீவிரமாக வந்து வேலை செய்து வந்து ஒரு காஸ்ட் வைஸ் போலரைசேஷன் வந்து நடந்திருப்பதற்கு வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே பிஜேபிக்கு எதுக்கும் வாக்கு இல்லை இல்லையா? தருமபுரியில் வந்து எங்கே பிஜேபி இருக்குது? நீங்கள் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மாதிரி வந்து அங்கே நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ பாமக வந்து அதை வந்து அவங்க கட்சி தலைவருடைய மனைவி என்ற முறையில் அவங்க வந்து வேலை செஞ்சுருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் கூட இந்த சாதி ரீதியான அப்புறம் விஜயகாந்த் இறந்து போனதுனால ஏற்பட்ட ஒரு அனுதாப உணர்வு இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கலாம். ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போயே நம்ம அந்த முடிவு சொல்லிட முடியுமான்னு தெரியல. முக்கியமாக நான் சொல்ல வர்றது, பிஜேபி எங்கேயுமே நீங்கள் சொல்கிறது போல் 2வது இடமா 3வது இடமா அதுக்கு போட்டிடுறது அப்படின்றது தான் முக்கியம். தமிழ்நாடு தொடர்ந்து மோடி 3வது முறை பிரதமர் ஆறாரோ இல்லையோ, தமிழ்நாடு 3வது முறையாக தொடர்ந்து மோடியை ஏற்காத, பாரதிய ஜனதா இந்துத்துவத்தை ஏற்காத மாநிலமாக அறிவித்திருக்கிறது. இப்போ இந்த ரேஷியா இருக்குல்ல, 40 தொகுதி தான் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் இருக்குது. மற்ற கட்சிகள் ஜெயித்திருப்பாங்களே, அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? இந்தியா கூட்டணி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்றது. இப்போ பாஜக எப்பவும் செய்கிற மாதிரி இவங்களும் செய்து ஆட்சியை கைப்பற்ற ஒரு நம்பிக்கை தானே, அந்த விதத்தில் தான் கேட்குறேன். அது மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? அது வந்துங்க, இப்போ ஜெயிக்கிற பக்கம் வந்து பொதுவாக வந்து சாயறதுன்னு ஒரு இது வந்து இருக்கு இல்லையா? இப்போ சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ
அப்படி வந்து மாறுவாங்கனாலா அப்படின்ற மாதிரியும் டிபேட் வந்து நடக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிக்கு வந்து இது வாழ்வா சாவா போராட்டம். இப்போ பவரை வந்து இழந்துட்டு மோடி அமித்ஷா வந்து வீட்டுக்கு போகிறத வந்து ஏன் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், தேர்தல் நிதி பத்திர ஊழல், அப்புறம் அதானி ஊழல், அப்புறம் ரஃபேலு, அப்புறம் வந்து இடியை வந்து மிரட்டி வந்து எதிர்க்கட்சிகளை வந்து உடைத்தது, இப்படி பல ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வந்து இருக்குது. இப்போ இந்த பங்குச்சந்தை நான் சொன்னேனே முதல்ல, இது தொடங்கி வந்து பல ஊழல்கள் வந்து இருக்குது. பல முறைகேடான விஷயங்கள் வந்து இவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் வந்து தோண்ட ஆரம்பித்தால் தங்களுக்கு ஆபத்து வருன்றது வந்து அதனால தான் பாரதிய ஜனதா மிகவும் மூர்க்கமாக இந்த தேர்தலை அணுகியது. முதல்ல தேர்தல் கமிஷனில் ஆணையர்களை நாங்கள் தான் நியமிப்போம், அதில் மெஜாரிட்டி வந்து நாங்கள் தான் இருப்போம், உச்சநீதிமன்ற நீதிபதி அங்கே இருக்க தேவையில்லைன்னு சட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க. அதே போல் தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவினுடைய கைப்பாவையாக செயல்பட்டது. 7 கட்டங்களாக மோடி பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக வந்து அறிவித்தது. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் வந்து நீங்கள் வந்து 17C ஃபார்ம் வந்து அறிவிக்கணுன்றதெல்லாம் வந்து அதை வந்து இப்போ சொல்ல முடியாது, இப்போ கேட்க முடியாதுன்னு சொல்லி கடந்து போயிடுச்சு. அப்போ பிஜேபி இப்படி முயற்சி செய்வதற்கு காரணம் என்ன? நம்ம போன இதில் பேசணுமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அமித்ஷா வந்து 150 கலெக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி மிரட்டினார் அப்படின்னு சொல்லி ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு உள்துறை அமைச்சர் அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? அதனால் பாரதிய ஜனதா நீ இப்போ வந்து 240 இருக்குது, இன்னும் 33 வேணும். அப்போ கூட்டணி கட்சிகள், அப்புறம் நீங்கள் சொல்வது போல் எதிர்க்கட்சிகள் இவர்கிட்டையெல்லாம் பேசுவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இன்னொரு புறம் இந்த கட்சிகள் சந்திரபாபு நாயுடுவோ அல்லது வந்து மற்ற நிதிஷ்குமாரோ அல்லது வந்து இப்போ அஜித் பவார் கூட திரும்ப வந்து அங்கிளோட சேர மாட்டார்னு சொல்ல முடியுமா? அவர் வந்து இங்கேருந்து போனவர் தானே. இல்லை இப்போ ஏகநாத் ஷிண்டே கூட வந்து, அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இன்றைய மாலை நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் பிஜேபி சதி வேலைகள் செய்வது, குதிரை பேரம் செய்வது, அதை எதிர்த்து வந்து போராடுவதற்கு, அதை வந்து நிறுத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் முனைப்புடன் வந்து இருக்க வேண்டும். இன்னொன்று வந்து இப்போ இந்த பாஜக கூட்டணி இந்த 290 தொகுதியில் ஒரு 100 தொகுதியினுடைய மார்ஜின் வந்து குறைவாக இருக்குது, 1000 2000ன்னு இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் இப்படியே போகிற பட்சத்தில் அந்த மார்ஜின் குறைந்து அது இந்தியா கூட்டணி பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இவர்கள் ஏதாவது தில்லுமுள்ளு தகிடு தத்தங்கள் செய்வார்களா என்பதை எதிர்க்கட்சிகள் விழிப்புணர்வோடு செய்யணும். அகிலேஷ் யாதவ் நேற்று ஒரு ட்வீட்டு போட்டிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்து பல இடங்களில் வந்து இவங்களுடைய பூத் ஏஜெண்ட் இந்த மாதிரி அவங்களுடைய செயல் வீரர்களை வந்து போலீஸு, யோகி ஆதித்யநாத் போலீஸ் வந்து கைது செய்திருக்கிறது. அதனால் வந்து இன்னும் வந்து இந்த சண்டை என்பது வந்து இன்னும் முடிவடையவில்லை. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பது தான் இப்போதைய நிலவரம் வந்து காட்டுது. ஈவினிங்கில் இது கிளியர் ஆயிரும். நம்ம பேசி முடிக்கிற நேரம் வந்து சரியாக 1:45 மணி ஆகிறது. நம்ம இதுக்கு அடுத்தது என்ன வருதுன்றதை தொடர்ந்து பேசுவோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பாக நிற்கிறோம். நன்றி தோழர். நன்றி.